வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது சிறுகீரை கடayal ரெசிபிங்க. இந்த கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஃபர்ஸ்ட் நான் சிறுகீரை எல்லாத்தையுமே ஆஞ்சிட்டேன். அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்கினோடனே ஒருக்கா வாஷ் பண்ணாலுமே நீங்க கட் பண்ணி எடுத்த பிறகு மறுபடியும் ஒருக்கா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில 1/2 டம்ளர் தூரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதே சட்டியில தேவையான தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் ரொம்பவே நல்லது, அதனால உணவுல சேர்த்திக்கங்க. இப்போ 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நான் 1 நிமிஷம் கழிச்சு இதுல 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம பருப்பு சீக்கிரம் வெந்து வரும், நல்ல கலரும் கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம கீரை கடையல் மண் சட்டியில தான் செய்ய போறோம். ஸோ அதை அடுப்புல வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வெந்துருச்சு, அதை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுல வச்சு வேக வச்சா ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால சட்டியில வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பருப்பு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கீரையை சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அலசி வச்சிட்டோம், அதனால கீரையை இப்ப சேர்த்திடலாம். எல்லா கீரையும் நம்ம சேர்த்தின பிறகு ஒரு தடவை நல்லா கிளறி மட்டும் விட்டுருங்க. நம்ம கீரை ஈஸியா வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. கீரை பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கு மொத்தமாவே வேகிற நிமிஷம்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 நிமிஷம் தான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். வெயிட் பண்ணலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்ய போறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் சின்ன வெங்காயம் ஒரு 7ல இருந்து 8 சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது ரஃபா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வதக்கின பிறகு இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்தும் போது உங்களுக்கு கூடுதல் சுவை கிடைக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இதையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நம்ம கீரையில் சேர்த்திடலாம். நான் இப்போ இதை கீரையில சேர்த்திக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம சேர்த்திட்டு லைட்டா ஒரு கலக்கு மட்டும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதை கடைய ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்தல. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான இந்த கீரைக்கு தேவையான உப்பை இப்போ நான் சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு மத்து வச்சு நம்ம இதை கடைய போறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல கடையணும். இதை ஒரு செவுத்தோரமா வச்சுக்கோங்க. சுத்தி வர ஒரு துணியை வச்சுட்டு நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா கடைய ஆரம்பிங்க. கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாதி கடைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் கடைசியில் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்து கடைஞ்சிங்கன்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சம் சேர்த்துறதுனால அதோட டேஸ்ட் ஒரு நூல் தூக்கி கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சாப்பாடு கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா மறுபடி கடைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சிறுகீரை கடayal ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம மண் சட்டியில செய்யும் போது இதோட சிறப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்தரலாம்.
நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்னா பாத்திரலாம். இல்ல விட்டமின் ஏ பி சி 3 இருக்குங்க, அயன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்குங்க. இது வந்து சிறுநீரக பிரச்சனை, மோஷன் ப்ராப்ளம், கல்லீரல் பிரச்சனை, ரத்த சோகை, கண் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து செரிமான பிரச்சனை எல்லாத்துக்கும் சிறந்தது. இது ரெகுலரா இந்த மாதிரி வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. இது ரொம்பவே ரெக்டிஃபை பண்ணுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ பலன்கள் இந்த கீரையில் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.